மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், மகளிர் தினத்தை முன்னிட்டு தாவேகா சார்பில் பொது ஒரு கூட்டம் வச்சாங்க. அதில் தேர்தல் வாக்குறுதியில் ஒரு 10 வாக்குறுதிகளை விஜய் அறிவிச்சிருக்காரு. இந்த வாக்குறுதிகள் வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணுமா தாவேகாக்கு பெண்கள் சைட்லேருந்து? சில வாக்குறுதிகள் வரவேற்க தகுந்தது. 6 சிலிண்டரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள்கிட்ட போய் சேரும். சில இதெல்லாம் மொத்தமாக கவர்மெண்ட்டே முட்டு சந்து கூட்டு போகிறது. ஒரு 2500 சொல்கிறீங்களா? ஆமாம், ஆட்சிக்கு வரமாட்டோன்றதுனால சொல்கிறாரு என்னன்னு தெரில. ஏன்னா 2500 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு அப்படின்னா ஒரு வீட்டில் 5 பெண்கள் கூட இருப்பாங்க. இவங்க சொல்கிறது மகளிர் உரிமை தொகை 2000 ரேஷன் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு. அது ஒரு 1.5 கோடி 2.25 கோடி, அதுவே 2.25 கோடி. இது 3.25 கோடி வரும். அப்போ 3.25 கோடிக்கு 2500 அதுவும் 2000 இல்லை 2500 98 லட்சம் கிட்ட வருது. அதாவது 1 லட்சம் கோடி ரூபா, 98,000 கோடி, அதாவது 1 லட்சம் கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட்டில் அதுக்கு தூக்கி வைக்கணும் ஓரமாக. இது இல்லாமல் பெண்கள் எங்கே வேணால் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம், பஸ்ஸுலாம் பண்ணால் எஸ்சிடிசிலேருந்து எல்லாத்தையும் ஏறுவாங்களா? எதுவுமே ஒரு விளக்கமே கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம் அப்படின்றாரு. அந்த ஒரு விஷயம். 6 சிலிண்டர் 3 சிலிண்டர் எல்லாம் சொன்னாங்க, ஒரு 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கான செலவு, இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு என்னன்னு ஒரு வாட்டில் போகிற போக்கில் மகளிர் வாக்குறுதியை உறுதிப்படுத்துறது. அப்புறம் தாய்மாமன் சீரு. ஆமாம், அந்த பேர்லேயே உங்களுக்கு அதில் பெரும்பாலும் டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து எடுத்தது. தாலிக்கு தங்கம் அந்த திட்டம். அதுன்னு தாய்மாமா அந்த ஒரு மோதிரம், அதுனா 1 கிராம் கூட இருக்குது. அந்த குழந்தை கைக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு 50 மில்லி 100 மில்லின்னு அந்த மில்லிகிராம்னு வரும். அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த கிட்டு, இந்த நாப்கின்னு, இது எல்லாமே ஏடிஎம்கேல ஜெயலலிதா அவங்க பீரியட்லேயே கொண்டு வந்தது. மகப்பேறு கிட்டுன்றது முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் பல விஷயங்கள் காப்பி அடித்து சொல்லியிருக்காப்புல. சில இது வந்தது. அப்போ இவர்களால் இதை தாண்டி மற்றவர்களை தாண்டி நான் வேறுபட்டவன், இலவசங்களுக்கு எதிரானவன்லாம் பேசிக்கிட்டு வந்துட்டு இவரும் அதே தான் அறிவிக்கிறாரு. இவரும் பணத்தை கையில் கொடுக்குற மாதிரி தான் பேசுகிறார். மக்கள் பணத்தை திருப்பி மக்கள்கிட்டே கொடுக்குறது ஏன் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அது மக்கள் பணத்தை மக்கள் கையில் பணமாக கொடுக்குறத விட ஒரு தொழில் தொடங்குறதாவோ, இல்லை கிராம பொருளாதாரத்தை உயர்த்துறதாவோ, குடும்பத்துடைய சுயசார்பு பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதாவோ, ஒரு தொழில் முதலீடுதாவோ, இல்லை வேறு வகைகளில் கொடுத்தாங்கன்னா ஓகே. அதுவும் 5 லட்சம் வட்டி இல்லா கடன் சொல்லியிருக்காரு. அது சொல்லியிருக்காரு. அது ப்ளஸ் இந்த 2500 வேறு மாதிரி கறவை மாடுகள், இந்த பால் உற்பத்தி பெருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிச்சாருன்னா பரவாயில்ல. சரி, ஏதோ வரப்போகிறது இல்லை, அதனால் அறிவிச்சாச்சு. அப்புறம் அதுனா அஞ்சலி அம்மாள் கோர்ட்டு எந்த ஊரில் யார் பேரில் கோர்ட் இருக்குது? இந்திரா காந்தி சுப்ரீம் கோர்ட், அம்பேத்கர் உயர்நீதிமன்றம், இப்படி எதாவது இருக்கா? சட்ட மேதை அம்பேத்கர் பேர்லேயே கோர்ட் இல்லை. இவர் அஞ்சலி அம்மாள் பேரில் கோர்ட்டான். இவர்களை எங்கே போய் சேர்க்கறது சொல்லுங்கள்? இவ்வளோ தான் இவருடைய நாலேஜ் அப்படின்றது தெரியுதா? இதில் விட கொடுமை என்னென்னா, எல்லாம் இந்த ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லா சாப்பாடு வச்சு ஒரு மூலையில் நரகலாம் வச்சுட்டான்டா அப்படின்வாங்க. நரகல்னா என்னது? நரகல்னா தெரியாதா? கிராமத்தில் தானே வந்துக்கிறீங்க. ஆமாம், சொல்லுங்கள் என்னன்ட்டு. நரகல்னா தெரியாதா? மற்ற யாருக்காவது தெரியுமா? நரகல்னா மலம், மனித மலம். நல்லா சாப்பாடு விருந்து படைச்சிட்டு ஒரு வாரத்தில் மனித மலத்தை வச்சா எப்படி? அது எவ்வளோ கேவலமான ஓமை. அது கிராமத்தில் சொல்லுவாங்க, நல்லா சாப்பாடு போட்டு நரகளை வச்சுட்டாம்பார் அப்படின்னு. அந்த மாதிரி மகளிர் தின விழா எல்லா சாதனையாளர்கள்லாம் கூப்பிட்டு மேடையில் பாராட்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனை எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. என் பிரச்சனை சொந்த பிரச்சனை சம்மந்தமாக யாரும் ஹர்ட் ஆகாதீங்க. அது அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு பாரதியார் பெண்கள் இதுக்கு இது பண்ணார். இவருடைய துறையிலே ஒரு மனைவியை இழுத்து விட்டுருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் இந்த இதுதான் அவங்கள எப்படி ஆக்கிட்டாரு. அவங்க இத்தனை லண்டனில் படித்தவங்க, லண்டன் வாசி. இவர் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து ஏதோ ஒரு நிறுவனம் அவங்கள ஒரு பெரிய தொழிலதிபராக ரன் பண்ண விட்டுருந்தா இப்போ இவர் இருக்கார், அன்புமணி, சௌமியா இருக்காங்க, ஈக்குவலான ஒரு இதுவாக இருக்கிறாங்க. அப்போ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது? அவங்களுடைய அடிப்படை விஷயமே என்ன பேசுகிறாங்க? என்னை அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாரு, சுத்தமாக இது பண்ணிட்டாரு, என்னை எல்லாத்துக்கும் கையேந்துற மாதிரி பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் பண்ணதே தப்பு. அடிப்படை உரிமைகளை கொடுக்காது, அதோட தப்பு. அவங்க ஏற்கனவே அவங்களுடைய
என்னென்ன வேணுன்றதுல அந்த இதில் மனுவில் டைவர்ஸ் நோட்டீஸில் இவர் என்ன தப்பு பண்ணுறாருன்னு சுட்டி காமிச்சிக்கிறாங்க. அந்த தப்புலாம் அப்படி தான் பண்ணுவேன், ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டு வருவோம் அப்படின்னு மெசேஜ் கொடுக்குற மாதிரி கட்சிக்காரங்களுக்கு சங்கடம் ஏற்படுத்துகிற மாதிரி வந்தார். இது ஒரு விமர்சனமாக மாறிட்டு இருக்கும் போதே இந்த வார்த்தை எப்படி சரியாக இருக்கும்? அப்போது அந்த இதுலேயே ஒரு 2 அம்மா பேசுகிறாங்க. அதில் இவர் கேட்டு அப்படியே யோசனையில் போயிடுவார். ஆமாம். அப்புறம் அந்த அம்மா வணக்கம் வைக்கும், இவர் ஆ ஆ ஆ வணக்கம் அப்படின்னுவார். ஏன்னா அந்த அம்மா என்ன பேசிருக்குன்னா, வீட்டுக்குள்ளே பெண்களை பூட்டி வச்சு அவர்களை போகப் பொருளாக மாற்றுகின்ற இந்த மாதிரி ஆணாதிக்க இதை நாங்கள் வந்து வெறுக்கணும், வேறு இருக்கணும் கண்டிக்கிறோம் அப்படி இப்படின்னுவாங்க. இவருக்கு எங்கேயோ போயிடும் அப்படியே யோசனை. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பார், அப்படியே கீழே பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். பார்த்தேன். ஒரு கூட்டத்தில் உட்காந்துருக்க ஒரு தலைவர், ஒரு இது எல்லாரும் அவரை தானே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கேமரா பார்த்துட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு அந்த உணர்வே இருக்காது அவருக்கு. அதை தாண்டி அவருடைய சிந்தனை ஓட்டம் போயிடும். அப்புறம் அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு அளித்தது ரொம்ப நன்றின்றப்போ அப்போ தான் ஒரு சுய உணர்வு வருவார். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மகளிர் தின விழா நடத்துகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும். கட்சி தலைவர் பொதுவெளிக்கு வந்தாச்சு, முன்னுதாரணமாக இருக்கணும். இந்த நேரத்தில் ஒரு குறைந்தபட்ச உரிமையாவது மனைவிக்கு கொடுக்கணும். எது குறைந்தபட்ச உரிமைன்னு சொல்கிறது? அவங்க நான் சொல்கிறாங்க, நான் லண்டன் வாசி, எனக்கு இங்கே வீடே கிடையாது. ஆமாம், வீடே இல்லை, உனக்கு 4 வீடு இருக்குது, சரி இருந்துட்டு போ, டைவர்ஸ் வந்து பார்த்துக்கலாம், அது வரைக்கும் ஏதாவது சமாதானம் கூட ஆகலாம். நான் அப்படி இல்லைம்மா, நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, நான் உனக்காக தான் வாழ்கிறேன், நீ வந்து நினச்சிக்காத ஏதோ ஒன்று. ஆனால் வீடு கூட இருக்கக்கூடாது, தங்கக்கூடாதுன்னு விரட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் 28 வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ண ஒருத்தரை அவங்க மனசு நொந்து போகிற அளவுக்கு இதாகி நீ டைவர்ஸ் வரைக்கும் வந்த பிறகும் அவங்கள எங்கே வைக்கிறீங்கன்னா நடுத்தரில் நில்லு அப்படின்னு வைக்கிறீங்க. இப்படி வைக்கிறவருக்கு என்ன இது இருக்குன்ற கேள்வி தான் எல்லார்ட்டையும் வரும். சரி, இந்த கேள்வி வரும்போது ஏங்க அதெல்லாம் நீங்கள் அவர் சொந்த வாழ்க்கைங்க, அதுக்காக அவர் மகளிர் தின விழா கொண்டாடக்கூடாதா அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா, கேட்டவங்க முகத்தில் கறி பூசுகிற மாதிரி என் மேட்ரு அந்த மேட்ருலாம் ஒரு வர்த்தே கிடையாது அப்படின்னா, அப்போ நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறீங்க? தாவேகா பெண் நிர்வாகி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு வந்து உரிமைகள் வந்து மறுக்கப்படுகிறது தாவேகாவுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இந்த விஷயத்துக்கே, இந்த திருமண விழாவுக்கே வந்து கண்டனம் தெரிவித்து சொல்லியிருக்காங்க, இவர் என்ன பண்ணாலும் நாங்கள் தான் முட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 100% உண்மை தானே. அந்த மாதிரி ரஞ்சனா நாச்சியார்னு சொல்லிட்டு பாஜகலேருந்து போனாங்க. அந்த மாதிரி தான் அந்த பஸ்ஸில் தொங்கிட்டு போன பசங்களை கீழே இறக்கி அடிச்சிடும். கீழே இறக்கி திட்டுறது வரைக்கும் ஓகே, அடித்தது வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் மாறிச்சு அந்த அம்மாவுக்கு. அவங்க கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற ஆள், அவங்களுக்கு வழக்கமான அந்த இது கிடையாதுல்ல. அவங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, நான் இதுக்கு முன்னாடி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்போ எங்களுக்கே உரிமைகள் மறுக்கப்படுகிறது, முடக்கப்படுகிறோம் அப்படின்னு. அதெல்லாம் 100% உண்மைங்க. தாகிரான்னு ஒரு அம்மா புர்கா மாட்டிக்கின்னு மேலே நிற்கும். உலகத்துலேயும் அந்த கலர் புர்கா நான் பார்த்ததே இல்லை இஸ்லாமியர்களில். நம்ம சொந்தக்காரங்களாம் எல்லாருமே போடுறாங்க. அது ஒரு கருப்பு கலராக இருக்கும், இல்லை நேவி ப்ளூவாக இருக்கும், இல்லை சாம்பல் கலராக இருக்கும். அதில் கொஞ்சம் அழகு ஊட்டுவாங்க, இந்த கையில் டிசைனு, அங்கே டிசைனு ஒரு மாதிரின்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மிட்டாய் கலரில் நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு இதுன்னு தெரில. அந்த அம்மா மேடை ஒரு நாள் பேசி பார்த்துருக்கீங்களா அந்த அம்மாவை? இல்லை. அந்த அம்மாவுக்கு சட்டசபை சீட்டே கிடையாதான். இதுதான் இவர்கள் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை. அப்போது இவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல 50-50ன்னு வளரிட்டு இருக்காரு. ஆனால் இவர் கட்சியில் கீ போஸ்டில் இருக்க நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அம்மா, கொள்கை பரப்பு துணை செயலாளர். அது இருக்கணுமேன்னு வச்சுருக்காங்களோ? ஆமாம், அவங்க ஒரு அலங்கார பதுமை மாதிரி தான், வந்து உக்காருங்க போங்க அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கிற அளவுக்கு யாராவது இப்போ அருண்ராஜ் இவங்க இருக்கிற மாதிரி சத்யபாமா கூப்பிட்டு வந்தார்ல, முன்னாள் எம்பி தானே, ஏதாவது பதவி கொடுத்தீங்களா செங்கோட்டையனுக்கு? ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் இப்போ சத்யபாமா இவருக்கு செங்கோட்டையன் கொடுத்துருக்காங்க. என்னது, மீண்டும் ஜெயலலிதா படம் வச்சு நின்றுக்கிறாப்புல, அது மட்டும் அவர் பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க. அது மகளிர் தினம்னால வச்சுக்கிறேன், என்ன மகளிர் தினம் அன்றைக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது பர்மிஷன் வாங்கினாரான்னு தெரியல. மற்றபடி அவருக்கே அந்த இது கிடையாது, சத்யபாமா கொடுக்கல. ராஜலட்சுமி அதிமுகலேருந்து முன்னாள் எம்எல்ஏ வந்தாங்க, ஏதாவது கொடுத்தீங்களா பொறுப்பு? பொறுப்பு கொடுத்தா மட்டும் நாங்கள் செயல்பட விடுவோமா? போய் செங்கோட்டையனை கேட்டு பாருங்கள், பொறுப்பு தான் கொடுத்தோம் அப்படின்னு. அதனால் அந்த நாச்சியார் அவங்களுக்கும் எதுவும் பெருசாக ஒன்றும் பொறுப்பு எதுவும் கொடுக்கல. இந்த மாதிரி பலரும் வழக்கறிஞர் பிரிவில் பார்த்தீங்கன்னா பெருசாக இது இருக்காது. பேச்சாளர் மட்டும் வழக்கறிஞராக அந்த மேடையில் பேச மட்டும் விட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அந்த அம்மா நீங்கள் இதோட அந்த அம்மா அவ்வளோதான், தலையூரே சொல்லிட்டியா நீ, வீட்டுக்குள்ளே பெண்களை பூட்டி வைக்குமா, இனிமேல் நீ எப்படி உன் கையில் மைக் கொடுக்குறேன்னு பார்க்குறேன்ற மாதிரி தான். அதனால்
இது எல்லாமே அவங்க சொல்கிறதுலாம் கரெக்டு. நீங்கள் சீமான் மாதிரி பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் கட்சியில் வேட்பாளரில் பாதிக்கு பாதி பாதி பெண்கள் கொடுப்போம். 33% இருக்கிறாங்க, அதுவே கொடுப்பாங்களான்னு தெரியாது. அதனால் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஆட்களை பேச விட்டு அதுதான் நம்ம கண்டிச்சிருக்காங்க. அதே மீட்டிங்லேயும் சொல்கிறாரு பட்ஜெட்டில் வந்து 30% வந்து முதல்வருக்கு போகுது அப்படின்ற சொல்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறான்னு தெரில. ஒருவேளை அவர்கள் டெஃபர்மேஷன் கேஸ் போட்டாங்கன்னா அதுக்கு அவர் பதில் சொல்கிற மாதிரி ஆகும். சரி சார், இப்போ டிவிக்கே வந்து ஏடிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அது எந்த லெவலில் இருக்குது? நான் சொன்னேன் இல்லை, ஒரு வாய்ப்பு இருக்குது என்டிஏ அலையன்ஸில் சேர்றதுக்கு, மேபி சேரலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். மொத பேச்சுவார்த்தை நடத்துகிறப்போ நான் தான் சொன்னேன். அன்றைக்கெல்லாம் அப்படி திட்டு ஆய்வி உங்கள் ஆதரவு கட்சிக்கு ஏய் நீ கட்சி ஆரம்பித்த காலத்துல சொல்லுங்கிறேன். அவன் கட்சி ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாத கட்சி. உட்கட்டமைப்புன்ற வார்த்தையே அப்போ நான் தான் யூஸ் பண்ணேன். உட்கட்டமைப்பு இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உட்கட்டமைப்பு இல்லைன்னு அதுக்கு புஷி ஒரு தடவை பேசுகிறார். தலைவரை இட்டாந்து போகிறதா உட்கட்டமைப்புன்னு பேசினார். அது ஒரு பாட்டு. இன்னொன்று தொடர்ச்சியாக உட்கட்டமைப்பு சரியில்லை, நீங்கள் இப்படியே போனீங்கன்னா தேர மாட்டீங்க, குறைந்தபட்சம் அதிமுகவோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரிலாம் நான் ஆரம்பத்தில் பேசியிருந்தேன். நான் இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி போகல. அப்போ அந்த கூட்டணி வச்சா ஒரு 70-80 சீட்டு வாங்கி நின்னீங்கன்னா அடுத்தடுத்து நீ டெவலப் ஆவீங்க, அதிமுகவும் இதாகவும் உங்களுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு. அப்போது இவர் வந்தார், யார், நம்ம பிரசாந்த் கிஷோர் சித்தப்பா அங்கேருந்து வந்தார். அவர் கேட்டு உண்மையிலேயே ஸ்வீப் அடிக்கலாம், ஆனால் டிசம்பருக்கு மேலே பேசுங்க அப்படின்ட்டு போயிட்டார் அவர். ஏன்னா அவருக்கு அங்கெல்லாம் முடிச்சுட்டு மொல்லமாக இதுக்குள்ளே வரலான்னு அவர் ஒரு கற்பனையில் இருந்தார். ஆதவும் அப்படி தான் நினச்சிருந்தார். இவர் உள்ள திணிச்சு நம்ம கையில் கட்சி ஏற்றுருந்துலான்னு. புஷியன் சாணம் விடுவாங்களா? சரியாக ஆப்போச்சாங்க. டிசம்பரா நாங்கள் எந்த காலத்துலையுமே பேச மாட்டோன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. நாங்கள் தான் ஜெயிப்போன்னு முடிவு பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன அப்படி இப்படின்னு. அவங்க வேணால் வரட்டும், அவங்களுக்கு வேணால் 70 சீட்டு தரோம் அப்படின்ற மாதிரி. கடைசியில் அதோடைய விளைவு என்னாச்சு, பாஜக என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி ஃபார்ம் ஆகி என்டிஏ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அப்புறமா போச்சேன்னு புலம்பியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் தான் அந்த கரூர் சம்பவம் நடந்து 30 நாள் மௌன விரதம் இருந்தார்ல, மௌன புரட்சி பண்ணார். அப்போ இவரே பயந்து போய் கவர்னரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீம் டெல்லியிலேருந்து டீம் இவர்கிட்ட 3-4 சுற்று பேச்சுவார்த்தை நடத்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் போட்டேன், பேச்சுவார்த்தை என்டிஏவுடன் பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு போட்டேன். ரொம்ப பேர் நம்பல, அப்படிலாம் கிடையாதுன்னாங்க. ஒரு வாரம் பொறுத்து நேஷ்னல் சேனல் ஒன்று போட்டுச்சு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரிலாம் பேசுனாங்க. அப்புறம் இல்லைன்னாங்க. நான் சொன்னேன் இப்போ வரைக்கும் பேசுகிறாருன்னு, நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க. நான் வர தகவலை சொல்கிறேன். கீழே எல்லாம் பாருங்கள், நிர்மல்குமார் இல்லைன்றாரு, அருண்ராஜ் இல்லைன்ற. அதெல்லாம் 2ஆம் கட்டம். அவங்களுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? விஜய் சொல்லிட்டோம், என்னைக்கு முறியுதோ அன்றைக்கி விஜய் சொல்லுவார், இல்லைன்னா கூட்டு சேருவாங்க அப்படின்னு. லாஸ்ட்டில் முறிஞ்சிச்சு. விஜய் ஏடிஎம்கே இது பண்ணிட்டு நாங்கள் தனியாக நிற்போம், நம்மளுக்கே அழுத்தமா அப்படிலாம் பேசினார்ல. அன்றைக்கி நம்ம விசாரிச்சப்போ பண்ண கட்சின்லாம் சொன்னார். அன்றைக்கி விசாரிச்சப்போ முறிஞ்சிச்சு அப்படின்னாங்க. நான் உடனே ட்வீட் பண்ணேன், முறிஞ்சிச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு காங்கிரஸோட ஒரு அப்படியே லவ் ஓடிட்டே இருந்தது. சீரியஸாக தான் லவ் பண்ணாங்க, நல்லா தான் லவ் போச்சு. திருமணத்தில் முடிகிற நேரத்தில் டிஎம்கே சுதாரிச்சுக்கிட்டு சித்தப்பா சிதம்பரத்தை பெரியம்மா சோனியாவை பார்த்து பேச வச்சிட்டாப்புல. அவர் ராகுலை மிரட்டி அமுச்சு விட்டார், நமக்கு இந்த கல்யாணம் ஒத்து வராதரா நீ போ அப்படின்ட்டு. மீண்டும் திமுக கட்டி வச்சிட்டாங்க, யாரா, காங்கிரஸை. உடனே இவர் மீண்டும் தனிமரமாயிட்டார், காதலிலே தோல்வியுற்றான்னு தனிமரமாயிட்டார். அந்த கோபம் இருக்கிற நேரத்தில் மறுபடியும் சோடங்கர் பாண்டிச்சேரியில் அப்படின்னப்போ என்டிஏ அப்போ தான் முடிவு பண்ணுது, இது இப்படியே விடக்கூடாது, இவங்களை மீண்டும் நம்ம கையில் எடுக்கணும். என்ன பிரச்சனை அப்படின்னா, தாவேகாக்குள்ள பெரிய சண்டைலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. 5 பேர் இருக்கிறாங்கள கீ போஸ்ட்டில், இவங்களுக்குள்ள பெரிய சண்டை. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா. புஷி ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாரு வேட்பாளர், இவங்க தூக்கி அடிக்கிறாப்புல ஜானு, நீ கொண்டு வர ஆள்லாம் கிடையாது, நாங்கள் போடுற ஆள் தான். புஷிக்குன்னா கட்சி எப்படி நம்ம கையில் இருக்கிற மாவட்ட செயலாளர் நம்ம போட்டோமோ அதே மாதிரி இதையும் போடணும். அதில் ஏமாந்துட்டோம், இதில் ஏமாற அப்படின்னு. என்ன எங்கள் சத்தம் அப்படின்னு விஜய் கேட்டால் பேசிக்கிட்டு இருக்கிறோம்மாமா அப்படின்றாங்க. சரி பேசு. மறுபடியும் சண்டை. இந்த சண்டைக்கு நடுவில் இவர்களை காலி பண்ணுறதுக்கு பெரிய ஒரு ஆயுதத்தெல்லாம்
புஷி கையில் எடுக்கிறாரு. அது தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆயுதம் ஒருவேளை புஷி கையிலையும் அந்த அம்மா கையிலையுமே கட்சி போகிற மாதிரிலாம் கூட மாறிடும். இதுக்கு மேலே நான் பெருசாலாம் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த ஆயுதம் ஒரு பக்கம் ஓடுது. அது விஜயே நேரடியாக கைக்குள்ளே கொண்டு வர ஆயுதம். எந்த அம்மா சார்? அதெல்லாம் விட்டுருங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் போகுது. அப்போது இந்த டீம் வந்து இது ஆரம்பிரப்பன் டீம் ஏடிஎம்கேல இருந்துச்சுல, அந்த மாதிரி மூத்தோர்கள் டீம். நீயா நானான்னு சண்டை ஓடிட்டு இருக்குது. இந்த சண்டையில் எந்த வேலையும் நடக்கலை. வேட்பாளர் தேர்வு நடக்கலை, கட்சி இதுவும் நடக்கலை. நீங்கள் பாஜக கூட ஒரு 68,000 பேர் பூத் கமிட்டி உறுப்பினர் தான். இவருக்கு என்னென்னவோ நடத்தி உலகத்துலேயும் நாங்கள் தானெலாம் உருட்டினாப்புல சிடிஆர் நிர்மல்குமார். ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம். இன்றைக்கி பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃபேக்கு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கட்சிக்குள்ளே ஒரு இது ஓடுது. இந்த நேரம் தான் என்டிஏ இதுக்குள்ளே வருது, ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் ஓடுது. இதுக்கு வலு சேர்க்கணும்ல. ஆமாம், அதுக்கு தான் 10ஆம் தேதி சிபிஐ பவன் வச்சு பேச வைக்கிறாங்க. இவர் வாரத்துக்கு ஒரு நான் சிம் கார்டு மாற்றுறாரு விஜய். வாரத்துக்கு ஒன்று. ஆமாம் சார், நம்பர் கான்டாக்ட் இல்லை, தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். அப்போ இந்த வாரம் வேறு நம்பர். அப்போ என்ன பண்ணுறது? அந்த நம்பர் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும், இல்லை ஜானுக்கு தெரியும். ஜானுக்கு என்டிஏ போகிறது பிடிக்காது, விஷ்ணு ரெட்டிக்கு பிடிக்காது, ஆதவ அர்ஜுனாவுக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுறது? டைரெக்டாக விஜய்கிட்ட கான்டாக்ட் பண்ணவே முடியாது. இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், பனையூர் கோட்டை முரட்டு சிங்கம். அப்போ முரட்டு சிங்கத்தை என்ன பண்ணுறது? வெளியே வர வைப்போம். அதுக்கு தான் சிபிஐ சம்மன் வச்சுருக்கா. அது எப்படி நான் சொல்லுவேன்? அது சிபிஐ விசாரணை நடக்குது. நான் கூப்பிட்டு, என்னங்க நீங்கள் அன்றைக்கி போனீங்களா? நீங்கள் தான் அதுக்கு தான் 10ஆம் தேதின்னு சொன்னீங்களா? 10ஆம் தேதி சிபிஐ தானே கூப்பிட்டுருக்கு. ஆமாம், நான் 10ஆம் தேதி தான் சொன்னேன். ஒருவேளை அங்கே போயிட்டு கூட அங்கே பேசலாம், முடிச்சுட்டு சித்தப்பாவை கூட போய் பார்க்கலாம், இல்லை சித்தப்பாவின் தூதர்கள் கூட பார்க்கலாம். எது வேணால் நடக்கலாம். அரசியலில் இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கணும் யாரும் சொல்லவே முடியாது. ஒருத்தர் கேட்டார், இதெல்லாம் அநியாயம் இல்லையா? இது மாதிரி விசாரணை கூப்பிட்டு, இதெல்லாம் என்ன விசாரணை கூப்பிட்டாங்க? விசாரணைக்கு அவங்க கூப்பிட்றாங்க. இல்லை நீங்கள் அந்த மாதிரி கூப்பிட்டுலான்னு. இதெல்லாம் கூட காங்கிரஸ் தாங்க கற்றுக் கொடுத்தது. மேலே ரைடு, கீழே பேச்சுவார்த்தை. அந்த காலத்தில் இருந்த எம்ஜிஆர் காலத்தில் இருந்த காங்கிரஸு இந்த மிரட்டி உருட்டி வலிக்கு கொண்டு வர வேலைலாம் பண்ணுவாங்க. அதனால் எல்லாமே காங்கிரஸ். நீட்டு கொண்டு வந்து காங்கிரஸ், ஜிஎஸ்டி கொண்டு வந்து காங்கிரஸ், மீத்தேன் காங்கிரஸ், ஆட்சிகளை கலைப்பது காங்கிரஸ், கட்சிகளை மிரட்டுவது காங்கிரஸ், சிபிஐ ரைடு காங்கிரஸ், அவங்க காலில் இடி ரைடு காங்கிரஸ். அப்போ தான் வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தது யாருன்னா காங்கிரஸ் தான் விஷயம். சரி சார், இப்போ இந்த நிலைமையில் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. அந்நிய தேதியெலாம் சார் இன்டர்வியூ வச்சுருக்கதா சொல்கிறாங்க. தேர்தல் கேண்டிடேட் 600 கோடி ரூபா படம் எடுத்ததே இந்த தேதின்னு போய் வேலையை பார்த்துட்டாங்க. இவர் வந்து முடிவு பண்ணிட்டாராம், நாங்கள் செஞ்சு கொடுக்கணுமா, இதான் எங்கள் வேலையான்னு கோர்ட்டு கேட்டுச்சு. இவர் அந்நிய தேதியில் தான் இவர் போய் உட்காந்து பண்ண போகிறாரா சொல்கிறாங்க. இவர் மாதிரி 234 தொகுதி எங்கே இருக்குன்னு தெரியுமா? அந்த தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு இவர்கிட்ட ஏதாவது ரிசல்ட் இருக்குதா? இவன் தான் வேட்பாளர்னா அந்த வேட்பாளர்கிட்ட இவர் என்ன கேட்பார், என்ன இன்ட்ராக்ட் பண்ணுவார்? திமுகலையோ அதிமுகனா 4-5 2ஆம் கட்ட தலைவர்கள் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த தொகுதி மாவட்ட செயலாளர் இருப்பார், அந்த மாவட்ட செயலாளர் இருப்பார், அந்த மாவட்ட அமைச்சராக இருந்தவர் இருப்பார். ஃபுல்லாக அந்த தென்மண்டலம்னா தென்மண்டலத்தை பற்றி தெரிஞ்ச 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க ரிப்போர்ட் வாங்கி வச்சுருப்பாங்க, இவர் யார், என்ன பகுதியில் என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்களெலாம் அப்படி பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? யாருக்கு என்ன தெரியும்? புஷிக்கு தான் தெரியும் மாவட்டத்தில் எவங்க என்ன. அதான் அது அந்த சங்கத்தில் வேலை செஞ்சவன், இயக்கத்தில். கட்சியில் யாருக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் போஸ்ட்டு 4 பேர் இருக்காங்கல்ல. ஆமாம், அதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி புஷி வந்து டி நகரில் நிற்கிறத சொல்லியிருக்காங்க. அதை வந்து வில்லிவாக்கு. அதுதான் நானே சொல்லிட்டேனே, 10 பேர்கிட்ட நான் அன்றைக்கே சொல்லிட்டேனே. அது நான் கேட்குறது மற்ற இன்டர்வியூ அவங்களுக்கு தானோ. 234 பேருக்கு என்னது தேர்தல் மிச்ச கேண்டிடேட் இவனுங்க வளர்றதுங்க. 10ஆம் தேதி அவர் சொன்னாரா? விஜய் ஏதாவது அறிவிச்சாரா? இல்லை தாவேக்கு ஏதாவது அறிவிச்சதா 10ஆம் தேதி நேர்காணல்னு? ஆமாம், அறிவிச்சாங்களா? நீங்கள் எதை பார்த்தீங்க? இல்லை நான் கேட்கல, தெரியாம செய்தியில் பார்த்தேன். செய்தி யாருங்க தேவை? குமார் என்ன நடக்குது, குமார் இதான் நடக்குது, ரமேஷ் இப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் கணக்கு இல்லை. நான் கேட்குறது 234 தொகுதிக்கு விருப்பம் ஒன்று திரும்பி வந்துச்சா? எத்தனை ஆயிரம் வந்துருக்கு? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ இவங்க டிஎம்கே சொல்கிறாங்கல்ல, விருப்பம் மனு வந்திருக்கு, நாங்கள் வந்து இத்தனாம் தேதியிலேருந்து நேர்காணல் ஆரம்பிப்போன்னு. அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏடிஎம்கேயில் நேர்காணல் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்குள்ளே டீம் போட்டு
இதுன்னு பிரிச்சுடுவாங்க. இது பல பேருக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு தான் கிடைக்குது சீட்டு. இன்னும் பல பேருக்கு போன தடவை போட்டிட்டவங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டர். நீ போய் வேலையை ஆரம்பி அப்படின்னு. இப்போ வந்து அந்த தீநகர்னா சத்யா, நீ போய் வேலையை ஆரம்பி. விருகை ரவி போய் வேலையை ஆரம்பி. இந்த மாதிரி வேலையை பண்ணு. ராஜேஷ் ஆர்கே நகர் போய் வேலையை ஆரம்பி போ பண்ணு. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிரித்து விட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே வேறு யாரும் போட்டியிட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க சோழிங்கநல்லூரா கேபி கந்தான் போய் வேலையை ஆரம்பிப்போம் அப்படி நடக்கும். பெரும்பாலான தொகுதிகள் அப்படி தான் இங்கே சென்னையிலும் சரி மற்றதில். இல்லாட்டி கூட்டணி கட்சிக்கு இந்த கட்சி இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு நீ அடுத்த தடவை பார்த்துக்கலாம் இப்படி போவோம். இங்கே அப்படியே தான் இருக்கான்னு கேட்குறேன். நீ ஒன்று வேலையை ஆரம்பினா அவன் வேலையை ஆரம்பிச்சுட்டு இப்போ அங்கே ஒரே ஒரு ஆள் வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அதை வச்சுனா வில்லிவாக்கத்தில் டெய்லி வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாடு வந்துடுவேன்ட்டாப்புல. சைவம் செஞ்சு வைங்கன்ட்டாப்புல. திருச்செங்கோடு அவர் தனி. அவர் பாவம். அவரை 2-3 பேர் அவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துக்குறாங்க. அடிக்கடி சைக்கிள் பைக்கெலாம் தூக்கி போயிடுறாரு அப்படின்னு. அதனால் காவடியை வேறு தூக்கி போயிட்டாங்க. அதனால் அது மற்றபடி இந்த எக்மோரு அது இதுன்னு வெளியே கட்சிக்கு வெளியே இந்த தொகுதிக்கு யார் அந்த தொகுதிக்கு யார் கோபிச்செட்டிப்பாளையம்னா ரைட் நின்றுங்க போங்க அதிகபட்சம் உங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு. மற்றவங்களுக்கு எல்லாரும் மட்டை காஞ்சி போய் கிடக்குறான். இதில் புசி ஆள்னு கொண்டு போனால் கிடையாது. ஒரு காலத்தில் புசியாலை தவிர வேறு யாருக்கும் கிடையாதுன்ற மாதிரி இருந்தது கட்சிக்குள்ளே. இப்போ இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. இந்த குழப்பத்தெல்லாம் சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? 10ஆம் தேதி உண்மையிலே நேர்காணல் நடத்தின்னு தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் விஜய்க்கு. நாளைக்கு விஜய் வர போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் முடிச்சிட்டிங்களா தலைவர்? அதில் வந்து நான் முதலமைச்சராக தான் பிரச்சனை இருக்குதா? இல்லை தலைவர் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ரைட்டு போங்க. மற்றெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, காதுக்கே கொண்டு வராதிங்க, போங்க போங்க போங்க. ஏற்கனவே நான் வேறு பெரிய பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், போங்க. இல்லை தலைவர் அதெல்லாம் வருத்து இல்லைன்னு சொன்னீங்க. யோ அது மேடையில் சொல்கிறதியா? அதான் என் பெரிய வருத்தே எனக்கு. போங்க 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 தான். அப்போ அவர் உண்மையிலே இறங்கினார்னா கட்சியை பற்றி தெரிஞ்சிட்டு இருப்பார். கட்சியை எந்த கண்டமாக ஆக்கி வச்சுக்கிறாங்க, எந்த அளவுக்கு பிரச்சனை. இன்னைக்கு கூட ஒரு ஆர்கே நகரில் மாவட்ட செயலர் என்னென்ன அநியாயம் பண்ணுறாரு. உண்மையாக உழைச்சோம் எவனுமே இல்லை. நேற்று வந்தவனுங்களாம் 2 பதவி 3 பதவி 2 பதவி 3 பதவி ஒருத்தன் வாங்குறான்னா அவன் எப்படி வாங்குவான்? எப்படி அவனுக்கு கிடைக்கும்? அந்த பையன் அவ்வளோ வருத்தப்பட்டு பேசிட்டு போகிறாப்புல. 10 வருஷமாக இயக்கத்தில் இருக்கேன், பாருங்கள் நிலைமையை பாருங்கள். இதுதான் புஷி சொல்லியே கொடுக்கலன்னு புஷி சொல்லிட்டு கண்ணடிச்சிட்டு இருப்பாப்புல. அவன் கேட்டிருப்பானா தலைவரை அவன் போட சொல்லு. அவன் எதாவது வந்தான் கேட்டான் பழைய ஆள், அதுக்காக சொன்னேன். உடனே போட்டுருவியா? போட்டேன்னா அப்புறம் அவனை நான் போட்டேன்னு என்ன ஆகுறது அப்படின்னு. ஏன்னா எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. இவர்கள் தான் மாற்றத்தை தரப்போகிறார்களாம். சரி சார், முதல்வர் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்து முதல்வர் பதவியிலேருந்து எடுத்துகிட்டு ராஜ்யசபா கேண்டிடேட்டாக போகிறார். அது மாதிரி எடப்பாடியும் வந்து கூடிய விரைவில் போவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி நிதிஷ்குமார் இப்போ அந்த அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டினார். ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. அந்த கூட்டம் என்ன கூட்டம்? ஓபிஎஸ் தாய் கழகத்தில் இணைகிற கூட்டம். தாய் கழகம்னா என்னது? தாய்னா யாரு? எங்கே ஆரம்பிச்சதோ அதுதான் ஆர்ஜின் தான் தாய். எங்கே ஆரம்பிச்சது? திராவிட கழகம், நீதி கட்சி. அப்புறம் திராவிடர் கழகம். நீதி கட்சி எல்லாம் இப்போ திராவிடர் கழகம் அது இருக்குது. அதானே தாய் கழகம். நியாயப்படி ஒரு ராதா திடல்னு இதில் இருக்குது, எம்ஆர் ராதா திடல் இந்த இதில் வெப்பேரியில். அங்கே போய் இவர் சேர்ந்துருந்தாருன்னா ஓபிஎஸ்ஸை பாராட்டலாம், தாய் கழகத்துக்கே போயிட்டார்றாங்க. ஆனால் அங்கே போய் சேர்ந்தா என்ன பண்ண முடியும்? பதவி வராது. இவ்வளோ பெரிய பட்ட வேறு ஆட்சி வச்சுன்னுக்கிறியா? அதனால் ஈஸியாக பேசி இவரை யார் ஆப்ரேட் பண்ணாங்களோ அங்கே போய் சேர்ந்துட்டார். இங்கே தாய் கழகம்னு ரைட்டு. அவர் ஒரு பாராட்டு விழா, இணையம் விழா. அந்த இணையம் விழாவில் நீங்கள் அதை தானே பேசணும். ஆனால் முதல்வர் நினைப்புலாம் எடப்பாடி பழனிசாமி பற்றியே பேசுகிறார். அது மாற்றி மாற்றி பேசிக்கிறது தானே சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதல்வர் விமர்சிக்கிறது நார்மல் தானே. அது எடப்பாடி பழனிசாமி முதல்வரை விமர்சிக்கிறது பாருங்கள். ஆட்சியுடைய அவலங்களை, முறைகேடுகளை இதை விமர்சிப்பார், கேள்வி கேட்பார். இவர் விமர்சிக்கிறதை பார்த்துருக்கீங்களா? டேபிளு, காரு, சோறு, பர்சனல். ரெண்டாவது இவரை பிஜேபி கையில் எடுத்துரும். இவர் அவ்வளோதான் அடிமை, பிஜேபியுடைய அடிமை. இதை தாண்டி இவர் ஆட்சியில் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்னு எதுவுமே இருக்காது, சொல்ல முடியாது. இப்போ நிதிஷ்குமார் மாதிரி அப்படின்னு இப்போவும் அவர் அந்த கூட்டத்துலேயும் நினச்சிருப்பார். ஓபிஎஸ் பொய்யால் இவ்வளோ பேர் செலவு பண்ணி நீங்கள் தான் பண்ணுறீங்க, இருந்தாலும் நான் வந்து உட்காந்து இது பண்ணால் என்னை பற்றி பேசாமல் இங்கேயும் வந்து அவரே நினச்சிக்கிட்டு இருக்கார் பாரு. ஓபிஎஸ்ஸு இவர் கையில் எடுத்துகிட்ட ஆள்.
அடிமை. அதிமுக இப்போ ஸ்டாலினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? அதிமுக அழியணும். கரெக்டா? ஆமாம். வீழ்த்தப்படணும். கலைஞர் காலத்துலேருந்து அதுதான். ஆனால் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த அதிமுகலேருந்து ஒருத்தரை உள்ளே எடுத்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவரும் ஆப்ரேட் பண்ணுறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு, ஒன்றும் பண்ண முடியல. சரி இங்கேயே வந்துடுன்னு கூப்பிட்டுக்கிறாங்க ஓபிஎஸ்ஸை. இப்போ அந்த அதிமுகவை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கிற ஆள் யார்? எடப்பாடி பழனிசாமி. அப்போ இயற்கையாகவே அவருக்கு இவர் மேலே கோபம் வருது. புரியுதா? அதிமுகவை தாங்கி பிடித்து ஸ்ட்ராங்காகிற எடப்பாடி மேலே கோபம். அதிமுகவை அழிக்கிற வேலை எல்லாம் பண்ண ஓபிஎஸ் நல்ல மனிதர். கரெக்டா? இதானே ஸ்டாலின் ஓபிஎஸ் வந்து வெளில விட்டது இபிஎஸ் வந்து எடுத்த நல்ல முடிவுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். ஏங்க அவர் 20 எல்லாரையும் கூட சேர்த்துக்கிறாங்க. இப்போ டிடிவியும் உள்ள வந்துட்டாங்க, இந்தியா அலையன்ஸ்குள்ள இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது ஓபிஎஸ்ஸையும் அதில் ஆட் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ தானே இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லலாம். அதெல்லாம் நம்ம பேசிட்டோம். நீங்கள் ஏதோ புதுசாக மறுபடியும் உங்களுக்கு மறதி நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மறதி நோய் இல்லை. ஓபிஎஸ் 3 தொகுதி தர்றோம் அப்படின்னு டிடிவி பேசி இருங்க அப்படின்னு அவங்களும் பேசி, பிஜேபியும் பேசி, தாமரையில் நில்லுங்க, இல்லை குக்கரில் நில்லுங்க, இல்லை எதிரியாக நில்லுங்க, 3 சீட்டு தரோன்னா சொல்லி. அதாவது ஏடிஎம்கேக்குள்ள இதுக்கு. ஆனால் இவர் ஆப்ரேட் பண்ணுறது டிஎம்கே. அதனால் இவர் பாஜகவையும் மீறி டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணுறாரு. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் இப்படி போய் பண்ணக்கூடாதுங்க, அசிங்கங்க அப்படின்னு டிடிவி சொல்கிறாரு. அதெல்லாம் மீறி போய் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ கூட விமர்சனம் பண்ணிடுறேன், ஆம புகுத்த வீடு அப்படின்னு. அதெல்லாம் தனியாக நடக்கும். அப்போ ஓபிஎஸ்க்கு வந்து தன்னுடைய சுயநலம் மட்டுமே குறிக்கோள். அதனால் இது இப்போ இங்கே நான் சொல்ல வர்றது, அந்த கூட்டம் வச்சு ஒரு பாராட்டு விழா கூட்டத்தில், இணைப்பு விழா கூட்டத்தில் இவருடைய நினைப்பெல்லாம் எடப்பாடி திட்டத்தில் தான் இருக்குது. அப்போ அவர் நினச்சது நடக்கலை. ஸ்ட்ராங்காக நின்று பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வராதுன்னு நினச்சார். அதுவும் வந்துடுச்சு. இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விஜய் பிரிக்கிற வாக்கு லாஸ்ட்டில் இவங்களுக்கு போய் உக்காந்துருவாங்களோ, நம்ம அவ்வளோதானோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் நிதிஷ்குமார் பற்றி பேசுகிறார். நிதிஷ்குமார் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தார். கரெக்டா? அப்போ அவர் எத்தனை எம்எல்ஏ வச்சுருந்தார் கையில்? கம்பேரிட்டிவ் பிஜேபி கூட கம்பேர் பண்ணது கம்மியாக தான் வச்சுருந்தார். 43 எம்எல்ஏ வச்சுருந்தார். பிஜேபி 100 சில்லற எம்எல்ஏ வச்சுருந்தது. இவர் முதலமைச்சராக இருந்தார். பிஜேபி வாக்கு கொடுத்தபடி இவரை முதலமைச்சராக வச்சுருந்தாங்க. அதற்கு அடுத்து தேர்தல் வரும்பொழுது பாதி பிரிச்சு நின்னாங்க. ஆனாலும் முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமார் தான் நின்னாங்க. ஆனால் ஜெயிச்சது இவர் 10 சீட்டு கம்மியாக ஜெயிச்சார். பாஜக 10 சீட்டு ஜாஸ்தி ஜெயிச்சது. சிராக் பஸ்வான் டீமு ஒரு 18 சீட்டு 20 சீட்டு ஜெயித்தாங்க. மொத்தம் சேர்த்து 200 சில்லற சீட்டு பெருவாரியாக வந்துட்டாங்க. அப்போ சொன்னபடி நிதிஷ்குமாரை பாஜக முதலமைச்சர் ஆக்குது. எங்களோட 10 சீட்டு கம்மியாகிறிய, எங்கள் ஆள் தான் முதலமைச்சர்னு சொல்லலை, இவரை முதலமைச்சராக ஆக்குறாங்க. அதுக்கு பிறகு இப்போ அவர் வந்து ராஜ்யசபா போய் மத்திய அமைச்சராக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இதுவும் 140 160 சீட்டு நிற்கிற அதிமுக, 20 சீட்டு நிற்கிற பாஜகவும் ஒன்றா? ஆனால் அவர் இப்படி தானே சார் பார்க்கணும். இப்போ பிஜேபி வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. இப்போ பீகாரை வந்து அப்படி பார்க்கும்போது மகாராஷ்டிராலையும் அதான் நடந்திருக்கு, கர்நாடகாலையும் அதான் நடந்திருக்கு. இப்போ பீகார்லையும் நடக்கும்போது மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? சிவசேனாவே 2ஆக பிரித்தாங்க. சிவசேனா 2ஆக பிரிஞ்சு ஷிண்டேவை பற்றி ஒரு சொல்கிறாரு. அதான் ஓபிஎஸ் அதிமுகவை 2ஆக பிரித்து கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஓபிஎஸ் ஒன்றுகள் ஆகிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது மகாராஷ்டிராவில் சிவசேனாவில் இருந்து பிரிஞ்சு வந்து இவங்களோட கூட்டு வச்சுக்கிட்ட ஷிண்டே அந்த நேரத்துக்கு அவரை முதலமைச்சராக்குனாங்க. அடுத்து தேர்தல் வரும்போது அங்கே பெரிய கட்சி பிஜேபி, ஷிண்டே கட்சி சின்ன கட்சி. அதனால் இயற்கையாகவே பாஜக ஆட்சி பண்ணிட்டாங்க. இங்கே பெரிய கட்சி அதிமுக. அதனால் டேக் ஓவர் பண்ணுறது வாய்ப்பு. இங்கே பாஜகவை மற்ற கட்சியை உடச்சிக்கிட்டோ இல்லை வேறு ஏதோ பண்ணிக்கிட்டோ அதிமுக ஒன்றும் பாஜக தயவோடு நிற்கலை. அதிமுக பெரிய கட்சி. இங்கே கூட்டணி இருந்தால் திமுக கூட்டணியை வீழ்த்தலான்னு பிஜேபியும் அதிமுக ஒன்று சேர்ந்துருக்கு. ஆனால் அதிமுக வந்து பாஜக தயவில் இல்லை இந்த தேர்தலை பொறுத்தவரை. போன தேர்தல் இல்லை கேட்குறேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், போன தேர்தல் தயவில் இருந்தாங்களா? இல்லை. எவ்வளோ சீட்டு கேட்டாங்க போன தேர்தலில்? 90 சீட்டு கேட்டாங்க. 20 சீட்டு கொடுத்தாரு. எல்முருகன் சொன்னார், நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்வோம். அப்புறம் என்ன சொன்னாங்க? எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னாங்க. உன்னுடைய வேல்யூ 5% 4% அதோடு இருந்துக்கொண்டு இருக்க வச்சாங்க. அப்புறம் கிளம்புன்ட்டாங்க. கிளம்புனோன்னே ஒன்றும் வேலைக்கு ஆகலை, மறுபடியும் வந்து சேர்றாங்க. அப்படி தானே வருது. அப்புறம் தயவில் இல்லைன்னு அர்த்தம். இப்போவும் எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்க பிஜேபிக்கு? 25 சொன்னீங்க. அதிமுக எவ்வளோ நிற்கும்?
150 மேலே. அப்புறம் எங்கே நிதிஷ்குமார், அப்புறம் எங்கே ஷிண்டே? அவர் வளர்றாருன்னா நீங்களும் அதே கேட்டிங்கன்னு அர்த்தம். இதுக்கு வந்து எங்கேயாவது சம்மந்தம் இருக்கணும். இல்லை பாதிக்கு பாதி நிற்கிறாங்க. 120 சீட்டு பிஜேபி நிற்கிது, 120 சீட்டு இவர் நிற்கிறாரு. நிற்கிது. அப்போ நீங்கள் சொல்கிறது நடக்கும். இவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இல்லை அதிமுக விளையாடுவாங்க. இங்கே அது 20 சீட்டு தானே. விஜய் உள்ளே வந்தால் 20 சீட்டு பிஜேபி. விஜய் 50 சீட் 40 சீட் நிற்பார். அப்போவும் டாமினேட் பண்ணி நிற்கிறது 144 சீட்டு ஏடிஎம்கே நிற்கும். அப்புறம் எங்கே இது? இவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணா இருக்கார். அந்த நரேட்டிவ்க்கு அன்னைக்கும் இவருக்கு அதான். அதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில் போயிட்டோம், துக்கத்தையே நினச்சிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி கேஸ் இவர் ஸ்டாலின். அவரால் நிம்மதியாக இருக்க முடியல. இவ்வளோ பண்ணியும் இந்த கட்சி நிற்கதே அஷ்டாங்க. அந்த ஆள் ஒருத்தன் வந்து கொடசல் கொடுக்குறான்னா அது திட்டுறாரு. அவர் வாழ்த்துறது யாருன்னு பாருங்கள். ஏடிஎம்கே வீழணும், ஏடிஎம்கே ரெண்டாக போகணும், ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போகணும்னு உழைச்ச மனுஷனாக வாழ்த்துறாரு. இதுலேருந்தே தெரியலையா இவர்களுடைய வாழ்த்து என்னான்னு? இதான் மேட்ரு. நீ என்னை திட்டுறியா, அப்போ நான் வளர்றேன்னு அர்த்தம்டா அப்படின்னு. புறமக்கரன் திட்டினா ஆகும், விளங்க மாட்டேன். அவன் பாடுறா, அவன்லாம் ஒரு ஆளாக விளங்க மாட்டான். எப்பா நீயா திட்டுற? ஆமாம், நீ திட்டினா அப்போ நல்லா இருப்பேன். ஏன்னா நான் உன்னை பாதிக்கிறேன்னு தெரியுது, நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். ரைட்டு. நீங்கள் விஜய் இவர் பேசுவார்ல ஸ்டாலின், பேர் சொல்ல மாட்டேன், புதுசாக வந்தவர்கள்னு. ஏன் இன்னும் அவர் நிரூபிக்கலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படி திட்டுறாரு? ஏன்னா பாதிப்பை உண்டு பண்ணுறாரு. அந்த கோபம் அவர் அப்படி பேசுகிறாரு. இதுக்கு பொருத்தமாக உதாரணம் சொல்லணும் கரெக்டாக. ஷிண்டே ஒரு ஆளே கிடையாது அவங்களுக்கு பாஜக பொறுத்த வரைக்கும். பாஜக அங்கே பெரிய கட்சி மகாராஷ்டிராவில், பீகார்லேயும் பாஜக பெரிய கட்சி. இங்கே பாஜக 6%, 11 இவங்களுடைய உதவி, அதுவும் இவர் தான் உதவி பண்ணார். பெரிய பில்டப்லாம் பண்ணி காமிச்சார். அது வந்து ரியாலிட்டி கிடையாது. அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு பெரிய ஒரு கட்சி, பெரிய ஒரு இது ஷிண்டே மாதிரி ஆக்கிடுவாங்க, நிதிஷ்குமார் மாதிரி ஆக்கிடுவாங்கன்னா அதெல்லாம் நடக்காது. சரி சார், இந்த புதுச்சேரியில் வந்து திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி தொகுதி போயிட்டுருக்கு. ஆனால் காங்கிரஸ் தான் வந்து தலைமை வகிக்கிட்டு செல்வ பெருந்தகை அவர்களே ஐயாவே சொல்லிட்டாரா? சோடாங்கர் சொன்னதை தாண்டி இப்போ ஐயாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பெரிய கட்சி காங்கிரஸ் தான், செகண்டே திமுக. செகண்டுன்னா என்ன, அந்த கூட்டணியில். ஆனால் தேவையில்லை, தாவேக்காதான் முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. ஆனால் செல்வ பெருந்தகையே சொல்லியிருக்காருன்ற பட்சத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்கா கூட போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கோ? இல்லை, இவர் உள்ளே பூந்து திமுக தான் அந்த கூட்டணியில் இருக்குதுன்னு காமிக்கிறாராம். அதுக்காக இவர் சொல்கிறோம், தலைவரை சொல்லிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. அதனால் அங்கே பெரிய கட்சி காங்கிரஸ் தான் 18 இடம், மீதி திமுக இடதுசாரிகள். அப்படி தான் போகும். திமுக மாநில திருச்சியில் வந்து பிரம்மாண்டமாக நடக்குது. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து நாளைக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, தொகுதி ஃபைனலைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை தொகுதி? 6 தொகுதி. ஆனால் குறைச்சிட்டு வரதா ஒரு பேச்சு வருது, 4, 5 நடக்கலாம். நான் மரியாதையாக சொல்கிறேன் 6ன்னு. ஆனால் தோழர்கள் நான் வீரம் பேச 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போட்டு இன்னைக்கு கூட பாருங்களேன், பெரும் போராட்டம் மண்ணடியில். நானும் மிரண்டேன். பரவாயில்லடா, இன்றைக்கி என்னென்ன சம்பவம் நடந்துருக்குது. ஒரு முதியவரை கொலை செஞ்சு அவருடைய 60 வயது மனைவியை பாலியல் பலாத்காரம். நேற்று ஒரு 7 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்ச ஒரு கட்டட தொழிலாளி. ரெட்டை கொலை. இது ஒரு ஆகாஷ்னு ஒருத்தர் காவல் நிலைய விசாரணை இருக்கும்போது உயிரிழந்தது. இங்கே ரெட்டை கொலை எங்கே மானாமதுரையில், இங்கே அது போன வாரம். இப்போ இங்கே குரம்பேட்டையிலையோ பல்லாவரத்துலையோ இந்த மாதிரி தினம் திரிசூலம் பல்லாவரம் தானா? இன்னும் ஒன்று தானே, நான் 2 கிலோமீட்டர் இருக்குமா? அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நடந்தது, நேற்று இன்றைக்கி நடந்தது. இதெல்லாம் எதிர்த்து சட்டம் ஒழுங்கு அப்படின்ட்டு ஏதாவது போராட்டம் நடத்துவாங்கன்னு பார்த்தா சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு. ஒரு குடும்பத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 60 ரூபா அப்படின்றது அவர்கள் இன்றைக்கி நீ விலையேற்றி வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இதுவாக பார்க்க மாட்டாங்க ஃபேமிலிஸ். நான் கேட்டேன், என்னங்க இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு போய் பண்ணுறீங்களே, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு. இவ்வளோ நாளாக எவ்வளோ விலை, பால் விலை உயர்ச்சி, இதெல்லாம் உயர்ந்துச்சு. இப்போ சிலிண்டருக்கு 2.5 மாதம் 1.5 மாதம்னு வச்சிங்களேன், 60 ரூபானா 40 ரூபா ஒரு மாதத்துக்கு விலை உயர்வு. பால் விலை உயர்த்தினார்ல, அது கணக்கு போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 120 ரூபா போயிடும். அதெல்லாம் போகிற நடத்தணுமா வேணாவா? என்னங்க இன்னும் 60 ரூபான்னா உங்களுக்கு சாதாரணமா? 60 ரூபா வந்து எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படின்னார் தோழர். சரிங்க தோழர், சிலிண்டருக்கு 60 ரூபான்றது சாதாரணம் இல்லை, பெரிய விஷயந்தான். சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தரேன்னார், என்னாச்சு?
அதுக்கு எதாவது போராட்டம் நடத்திருக்கலாம்ல. 60 பெருசா 100 பெருசா அதெல்லாம் தோழா. அது வந்து 6 சீட். இன்னைக்கு தோழர்கள் நிலைமை அப்படிதான். டிவிகே சார்பில் வந்து 12ஆம் தேதி வந்து தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்த போகிறதா உண்மையிலே வரவேற்கலாங்க. உண்மையிலே வரவேற்கலாம். அதான் நம்ம எதுவுமே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒன்று ஒன்றா பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமா. தேர்தல் நேரம்ல. தேர்தல் இருந்துமே பண்ணுறதில்லன்றதான ஒரு குற்றச்சாட்டாக எப்படி இருந்தது. பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அறிவிச்சிருக்காங்க. 3 விஷயத்துக்கு மெயினாக சொல்லியிருக்காங்க. என்னது சட்டம் அதில் ஒழுங்கு, 2 ஒன்றுக்கும் உதவாது. எஸ்ஓபி சட்டம் ஒழுங்குன்னு தான். எஸ்ஓபி வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இவருக்கு மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா? ஆர்டின் கட்டே போகணும், கும்பல் சேர்த்துக்கணும், வண்டியில் தொங்க விடணும். இதுக்கு எஸ்ஓபி. இவருக்கு பேச வராது. அதுக்கு பதிலாக ரோட் ஷோ பண்ணணும். அதுதான் எஸ்ஓபி பிரச்சனை. மற்ற எந்த கட்சியாவது எஸ்ஓபி எதிர்க்குதா? 2வது ஜாதி வாரி கணக்கெடுப்பு. ஜாதி வாரி கணக்கு 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த ஜூனில் ஆரம்பிச்சிட போகிறாங்க. அதில் எல்லா இதே டீட்டெயிலும் வந்துட போகுது. நீ இதை அப்போவே 2 வருஷம் முன்னாடி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு வந்துச்சுல்ல, அப்போவே ஆரம்பித்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தேன்னா நீ உண்மையிலே பாராட்டியிருக்கலாம். அப்போல்லாம் வாய மூடி இருந்துட்டு இப்போ 3 கோரிக்கைகள் இது ஒன்றா. அன்றைக்கே மைக்கை போட்டு எவனா கிண்டுவான் வாயை. என்ன சொல்ல போகுதுன்னு புள்ளிக்கும் பாவம். திரு விஜய் அவர்கள் வந்து பங்கேற்பாரா எதில்? இந்த போராட்டம்? அவர் வெளியில் வந்தாலே 10 நாள் ரெஸ்ட் எடுப்பார். இப்போ டெல்லிக்கு வேறு போகிறாரு 10ஆம் தேதி. எப்படி 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்ல? கஷ்டம் தான். அப்புறம் எப்படி வருவார்? அவர் வந்தால் ஸ்தம்பிச்சிரும். இப்போ கன்ஃபார்ம் இல்லை, கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சுன்னு சொல்லலாமா? தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருது. ஒரு நண்பர் இதை தான் கேட்டார். நான் அவருக்கு என்ன பதில் சொன்னேன்னா, கிறுக்கணும் அதீத புத்திசாலியும் நம்ம முடிவெடுக்க வைக்க முடியாது. அதீத புத்திசாலி என்டிஏ சொல்கிறீங்க, கிறுக்கன்டி இல்லை இந்த டைப்பு சொல்கிறேன். அதீத புத்திசாலியாக ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கானா, அவன்கிட்ட போய் நீ இப்படி பண்ண எனக்கு தெரியாதா, நீ சொல்லணுமா, நான் படித்த படிப்புக்கு நான் இது அப்படின்ட்டுருவான். லாஸ்ட்டில் அவன் மட்டும் சேர்ந்து அவனா போன அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சுட்டு வருவான். கிறுக்கங்கிறான் பாரு. அவனுக்கு நீ என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டு ஆமா இல்லை அப்படின்ட்டு அவன் செய்கிறது தான் செய்வான். இந்த வெளில உட்காந்து பண்ணுது பாருங்க. அந்த மாதிரி இவங்கள வந்து நீங்கள் இவங்க விஷயத்தில் நீங்கள் முடிவே பண்ண முடியாது. விஜய் விஷயத்தில் எல்லாத்தையும் கேட்டுட்டு குமார் யார் இவர் அப்படின்ட்டு வந்துட்டாப்பில் வச்சுக்கிங்க, முட்டு சந்து தான். ஏன்னா இவருக்கு இங்கே வந்தோடனே காமிப்பாங்க, தலைவர் எங்கே வாங்கலாம் இங்கே பாருங்க தலைவர் 44%. ஆனால் இப்போ விஜய் உள்ளே வரான்ற பட்சத்தில் இன்னும் கூட்டணி ஸ்ட்ராங்காக அதுக்காகவாது இழுக்க பார்ப்பாங்க. அதுக்கு தாங்க இழுக்கிறாங்க. இவரை சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு வெளில வந்துடுவாருன்னு சொல்கிறீங்களா, அதுக்காக கேட்குறேன். யார் வெளில வந்துடுவாருன்னு? அது இப்போ விஜய் அவர்கள் அது விஜய்க்கு புரியணும்ல. அவர் வந்தால் ஜெயிக்கலாம், நல்லாயிருக்கும், கட்சி நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லாமல் போகுன்றது நடைமுறை. அது விஜய்க்கு புரியணும்ல. அதுக்கு தானே இவ்வளோ உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு பேச்சுவார்த்தை பண்ணி சரிங்க வந்துடுறேங்க, ரைட்டு 50 தொகுதி துணை முதலமைச்சர், ரைட்டுங்க, சரி நான் பேசிட்டு சொல்கிறேங்க. தலைவரே எங்கே போகிறீங்க? இல்லை அந்த மாதிரி பேசிட்டேன், 50 சீட்டு துணை நமக்கும் பிரச்சனை இருக்காது. உள்ளே வந்தால் துணை முதலமைச்சர் போது கன்ஃபார்மா? அதெல்லாம் கிட்டத்தட்ட இதாகும். ஏங்க 50 சீட் ஜெயிச்சா பேர் அவங்க மெஜாரிட்டி வந்தால் பேர் எங்கள் துணை முதலமைச்சர் இப்போ எதிர்கட்சி தலைவரார் எப்போயா அப்படின்ட்டுருவாங்க. ஜெயிச்சா பேர் நான் இது ஃபுல் மெஜாரிட்டி 120 சீட் ஜெயிச்சிக்கிறேன், நீ 50ல் 45 ஜெயிச்சிக்கிற வச்சுக்க, போய் எதிர்கட்சி தலைவராரு என்ன கெட்டு போகுது? அப்போது நான் பேசிட்டு வந்தாச்சு, என்ன தலைவரா பேசிட்டேன் 50 சீட்டு தலைவரா, அது ஏதோ காட்டணுமா அவங்களுக்கு ஜானு? அப்படியா, என்ன காட்டு? 45% தலைவர் நம்ம தான் முதலமைச்சர் அப்படின்ற. ஆமாம், தூக்கி போட எல்லாத்தையும் வரல என்ன பண்ணுவீங்க? அதனால் எது வேணாலும் நடக்கலாம். மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.